தெய்வக்கரசு நம்பி சுவாமிகளே, கூறுங்கள். வெகு நாட்களாகவே அடியனுக்கு சில சந்தேகங்கள். அதை தங்கள் மூலம் தீர்த்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறேன். கூறுங்கள், முடிந்தவரை தீர்க்க பார்க்கிறேன். தங்களுக்கு தெரியாமல் இருக்காது, தங்களது ஆச்சாரியார் மணக்கால் நம்பிகளின் இயற்பெயர் என்ன சுவாமி? ஸ்ரீ ராமமிஸ்ரர் என்பதாகும். பிறப்பு காவிரிக்கரை ஓரத்தில் ஒரு கிராமம். ராமமிஸ்ரர். அப்படி என்றால் மணக்கால் நம்பி என்பது காரணப் பெயராகத்தான் இருக்க வேண்டும், இல்லையா சுவாமி? உண்மைதான். நடந்த ஓர் சம்பவத்தால் அப்படி ஓர் பெயர் ஏற்பட்டதாக பெரியவர்கள் சொல்வார்கள். அதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறோம் சுவாமி. சொல்கிறேன். மாரநேர் நம்பியான தாங்கள் சேற்று நீரை பருகி நம் ஆச்சாரியாரின் கவனத்தை கவர்ந்தது போல் மணக்கால் நம்பி சுவாமிகளும் சேற்று மணலின் சம்பந்தத்தால் தான் தம் ஆச்சாரியாரான உய்யக்கொண்டாரை கவர்ந்தார். அப்படியா சுவாமி? ஆமாம். ஆச்சாரியார் உய்யக்கொண்டார் அவர்களின் மனைவி ஆண்டாள் அவர்கள் சிறு வயதிலேயே திருநாடாகிய பரமபதத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள். உய்யக்கொண்டாரின் சிஷ்யரான ராமமிஸ்ரர் ஒரு சமயம் அந்த குழந்தைகளை ஆற்று நீரில் நீராட்டி அழைத்து வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் பாதையில் ஓரிடத்தில் மிகவும் சேராக இருந்ததால் குழந்தைகள் விக்கித்து நின்றார்கள். தன் குருநாதரின் குழந்தைகளின் நிலை கருதி ராமமிஸ்ரர் சேற்று நீரில் சாஷ்டாங்கமாக படுத்துக் கொண்டார். அதோடு குழந்தைகளை தன்மேல் நடக்கச் செய்து அவர்களின் கால்கள் சேராகாமல் பார்த்துக் கொண்டாராம். பின் அகத்திற்கு வந்து குழந்தைகளை குருநாதரிடம் ஒப்படைத்த பின்தான் அவர் நீராடச் சென்றாராம். ஓஹோ. அவர் திரும்பி செல்லும் போது கவனித்த உய்யக்கொண்டார், ஏன் உன் உடம்பெல்லாம் சேராக உள்ளது? முதுகில் கால்களின் தடம் தெரிகிறதே என்று வினவ குழந்தைகளின் மூலம் அவருக்கு விஷயம் தெரிய வந்தது. ஆஹா, என்னே ஒரு ஆச்சாரிய விசுவாசம். அதேதான். இப்படித்தான் ஆச்சாரியர் உய்யக்கொண்டாரும் நினைத்து உள்ளம் பூரித்து போனார். குருநாதரின் மீதுள்ள விசுவாசத்திற்காக அவர் குழந்தைகளின் மணல்கால் தடத்தை தன் முதுகில் பதித்துக் கொண்ட ராமமிஸ்ரருக்கு மணக்கால் நம்பிகள் என்று அவர் பெயரிட்டார். அன்றிலிருந்து அவர் காரணப் பெயரே இன்றும் நிலைத்து நிற்கிறது. அந்த மணக்கால் நம்பியை அடியேனுடைய பூர்வாசிரம தகப்பனாரும் இப்போது அனைவருக்கும் ஆச்சாரியருமான யமுனாச்சாரிய சுவாமிகளும் அடியேனும் மற்ற வேறு 3 பேர்களும் ஆச்சாரியராக அடைந்துள்ளோம். என்ன தெய்வக்கரசு நம்பி, ஆச்சாரியர் மணக்கால் நம்பிகளை பற்றி பெரிய பிரசங்கம் நடப்பது போல் தெரிகிறதே. அது ஒன்றுமில்லை சுவாமி. இவர்கள் பழைய சம்பவங்களை கேட்டார்கள். அடியேன் தெரிந்தவரையில் எடுத்துச் சொன்னேன். ஏன் மென்று விழுகுகிறாய்? ஆச்சாரியர் மணக்கால் நம்பிகளை பற்றி என்றும் நினைப்பதும் நம் சம்பிரதாயத்திற்கு அவர் செய்த அரிய நற்பணிகளை நன்றியோடு பேசுவதும் மிகவும் உயர்வானதுதான். அக்காரியத்தை தானே நீ செய்து கொண்டிருந்தாய். அதை கேட்ட அளவில் அடியேனின் சிந்தனையும் ஆச்சாரியரின் வசம் சென்று விட்டது. சுவாமி, தகுந்த நேரத்தில் தங்களை அந்த அரங்கனின் சன்னதியில் சேர்த்து பெரும் நிதியான அந்த அரங்கனையே தங்களுக்கு அளித்த பெரும் உபகாரி அல்லவா சுவாமி அவர்? நீ குறிப்பிட்டது மிகவும் சரியானது மாரநேர் நம்பி. அன்று அந்த நீதியை அடியேனுக்கு அளிக்க வெகுநாள் பொறுமையோடு காத்திருந்து தன் ஆச்சாரியரின் விருப்பத்தை சிரமேற்கொண்டு அதை பூர்த்தியும் செய்த பெரும் சிரேஷ்டர் அவர். அவர் வழியிலேயே அவர் விருப்பத்தையும் அடியேனுடைய பாட்டனாரும் பூர்வாச்சாரியாருமான நாதமுனிகளின் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யும் வகையில் இந்த சம்பிரதாயம் மேலும் செழித்தோங்கும் வகையில் செயலாற்றப் போகும் ஒரு மகானை தேடி அடியேன் காத்துக் கொண்டிருக்கிறேன். தங்கள் ஆச்சாரியர் அருளால் அக்காரியம் விரைவில் கைகூட வேண்டும் சுவாமி. அந்த நம்பிக்கை அடியேனுக்கு இருக்கிறது. ஆச்சாரியரின் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. உள்ளே நம் ஆராதனத்தில் உறையும் விக்கிரக திருமேனி ஓர் நாள் நிச்சயம் அவர் நம் எதிரே வருவார். அது விரைந்து கைகூட அந்த எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் அருள் புரிய வேண்டும். அதன் கருத்தாகத்தான் இப்போது சதுஸ்லோகி என்னும் துதிநூல் அடியேனால் இயற்றப்பட்டிருக்கிறது. அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பிகள் கூறுவார், உன் கோரிக்கை நிறைவேற திவ்ய தம்பதிகளான பெருமாளையும் தாயாரையும் சேர்ந்தே பிரார்த்தித்து வா. திருமாலையும் திருமகளையும் சேர்ந்து உபாசிக்கும் ரகசிய மந்திரம் துவயம் என்று சொல்கிறோம். அது அனைத்து நலன்களையும் வழங்குவது. பிறவிக் கடல் என்ற விஷம் தீண்டப்பட்ட ஒருவனுக்கு துவயம் என்ற மந்திரம் விஷம் தீர்க்கும் மருந்தாக இருக்கும் என்பார் என் ஆச்சாரியர். வணங்குகிறேன் சுவாமி. வரவேண்டும் வரவேண்டும், அமருங்கள்.
சுவாமி, ஆச்சாரியர் ஸ்தானத்தில் இருக்கும் தாங்கள் தரையில் அமர்வது முறையல்ல. தாங்கள் மேற்கொண்டிருக்கும் சந்நியாச தர்மமோ மிகவும் மேன்மையானது. தாங்கள் தங்கள் பீடத்திலேயே அமர்ந்து கொள்ள வேண்டும். அமருங்கள் சுவாமி. அரங்கனை நன்கு சேவித்தீர்களா? ஆஹா, திவ்யமாய் ஆயிற்று. அது மட்டுமா, தெய்வவாரி ஆண்டானின் விதவிதமான அலங்காரத்தில் எழில் கொஞ்சும் அரங்கனின் திருமுகம் என்ன, அரையரின் தமிழ் பாசுரத்துடன் கூடிய அபிநயம் என்ன, அதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை சுவாமி. அனைத்தும் பவித்திரம், காண கண்கோடி வேண்டும். சுவாமி, தங்கள் திருவாயால் தரிசித்த விஷயங்களை கேட்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெரிய நம்பி, சுவாமி, இவர் தங்கியிருக்கும் இடம் நல்ல வசதியாக இருக்கிறது அல்லவா? நம் கோமடத்து ஆச்சாரியர் திருமடத்தில் தான் தங்கியிருக்கிறார். அனைத்தும் வசதியாக உள்ளதாக தெரிவித்தார். மிகவும் நல்லது. சுவாமி, தேவரீர் அடியேனுடைய ஸ்லோகத்தை சரிபார்த்தாகிவிட்டதா? இல்லை, இன்னும் கால அவகாசம் ஏதும் தேவைப்படுகிறதா? அவசரம் ஒன்றுமில்லை, பொறுமையாகவே சோதித்தருளலாம். சரிபார்த்தாகிவிட்டது சுவாமிகளே. ரத்ன சுருக்கமாக இருந்தாலும் தங்களது பக்தி பிரவாகமிட்டு ஓடியிருக்கிறது. அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் சொல்லுங்கள், தயங்காமல் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இரண்டாவது ஸ்லோகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் கருத்து பிழை உள்ளதாக தெரிகிறது. இது போன்ற சில இடங்கள் திருத்தம் கொண்டால் இந்த ஸ்லோகம் உன்னத துதியாக மதிக்கப்படும். ஆஹா, அதற்குத்தான் தங்களைப் போன்ற பெரியோர்களின் அவசியம் தேவைப்படுகிறது. தகுந்த நேரத்தில்தான் அரங்கன் தங்களை இங்கு அனுப்பியிருக்கிறான். எழுதி முடித்தவுடனே யாராவது சோதித்தருள வேண்டுமே என்று நினைத்தேன். அது தங்கள் மூலம் பூர்த்தியாகின்றது. சுவாமி, அந்த பிழை என்னவென்று அடியேன் அறிந்து கொள்ளலாமா? அந்த பிழை என்னவென்றால், ஸ்ரீதேவி தாயாரின் எல்லையற்ற பெருமையை அந்த எம்பெருமானும் அளவிட்டு கூற முடியாதென்று குறிப்பிடுவதாக உள்ளது. அது பகவானின் ஒப்பற்ற நிலைக்கு இழுக்கு போல் தெரிகிறது. அந்த எம்பெருமான் தானே எல்லோருக்கும் சுவாமியாகவும் சர்வ வியாபியாகவும் இருக்கிறான். ஆகவே தங்களின் ஸ்லோக கருத்து பிழையுள்ளதாக அடியேனுக்கு படுகிறது. இந்த ஸ்லோக ஓலைகளை பூரணமாக பார்த்து மேலும் ஏதாவது பிழை உள்ளதா என்றும் சோதித்துவிட்டு ஓரிரு நாள் கழித்தே கூட தாங்கள் கொடுக்கலாம். அதுவரை ஓலைகள் தங்களிடமே இருக்கட்டும். அப்படியே சுவாமி. சுவாமி, இப்போது இந்நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த துதியை பாட எழுத்தாணியை கையில் எடுத்தது அடியேனாக இருந்தாலும் அறிவாக இருந்து எழுத வைப்பது அவனே அல்லவா? அவன் கொடுத்த ஞானத்தை சரிவர அடியேன் உபயோகித்திருக்கிறேனா என்பதை அடியேனே படித்து பார்த்தால் ஒரு முடிவிற்கு வர இயலாது. அதற்குத்தான் தங்களை படிக்கச் சொல்லி கருத்தை அறிந்து கொண்டேன். தாங்கள் குறிப்பிட்ட இடத்தை கருத்தில் கொண்டு என்ன பிழை உள்ளதோ அதை ஆலோசித்து திருத்தம் செய்து விடுகிறேன். தங்களை போன்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களின் வார்த்தை என்றும் மதுரமானது. அதை மனதில் கொள்வேன். சுவாமி, தங்களது அடக்கமான பேச்சு அடியனுக்கு திருப்தியாக இருக்கிறது. சரி, அடியன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சுவாமி, அதற்குள் கிளம்ப வேண்டுமா? இங்கு மடத்திலேயே சற்று சிரமப்பரிகாரம் செய்து பின்னர் புறப்படலாமே? பரவாயில்லை, மற்றொரு நாள் தங்களை வந்து சந்தித்துவிட்டு பின்னர் ஊருக்கு புறப்படுகிறேன். இப்போது சென்று வருகிறேன். நல்லது. பெரிய நம்பி, சுவாமி, அவரை நல்ல முறையில் வழி அனுப்பிவிட்டு வா. உத்தரவு சுவாமி. வருகிறேன் சுவாமி. என்ன சொல்கிறாய் நீ? யக்ஞமேடு தெரியாதா உனக்கு? பெரணமல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிறதே. என்ன இப்படி மறந்து விட்டாய்? 10-15 வருடத்திற்கு முன் தஞ்சா குழந்தையாக இருந்த போது நாம் அந்த இடத்திற்கு போயிருந்தோமே, ஞாபகம் இருக்கிறதா? அவ்வளவு சரியாக ஞாபகம் இல்லை சுவாமி. ஞாபகம் இருந்திருந்தால் தங்களை ஏன் கேட்கப் போகிறேன்? சரி, மேலே சொல்லுங்கள். யக்ஞாமேட்டிற்கு போயிருந்தீர்கள். அங்கேதான் அவரை பார்த்தேன். பெயர் என்னவோ
ராம ஐயங்கார் என்று சொன்னதாக ஞாபகம். என் சிநேகிதர் கோபாலன் தான் அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார். கர்நாடகத்தில் பேலூர் என்ற ஊரில் நிறைய நிலப்புலங்களை எல்லாம் வைத்து பெருமளவில் ஆட்கள் வேலை செய்ய விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல வருமானம். உயர்தரமான சாம்பிராணியே அங்கு கிடைப்பதில்லை என்று கோபாலனிடம் மிகவும் அவர் குறைபட்டுக் கொண்டிருந்தார். அப்போதுதான் என்னை காட்டி, இவர் கோயில்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார், இவரிடம் என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்று என்னை அவரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். கர்நாடகம் என்கிறீர்களே, தமிழ் பேசுகிறாரோ? ஏன் பேசாமல்? அருமையாக பேசுகிறார். நிறைய பேசிக் கொண்டிருந்தோம். பேச்சு எங்கெங்கோ சென்று கடைசியில் குடும்ப சகிதம் வரை வந்து நின்று விட்டது. ஆறாவமுதன் சுவாமி, அடடே, சோமயாஜி சுவாமிகளா? வாருங்கள். நமஸ்காரம் சுவாமி. வாருங்கள் மாமி. நமஸ்காரம். ஏன் இங்கே நின்று விட்டீர்கள்? உள்ளே வர வேண்டியதுதானே? நாம் என்ன அந்நியர்களா? அதற்கில்லை, யாருடைய அகமாக இருந்தாலும் அனுமதியின்றி உள்ளே வருவது முறையல்லவே. அதெல்லாம் மற்றவர்கள் அகத்தில், நம் அகத்தில் கிடையாது. உள்ளே வாருங்கள் சோமயாஜி. வாருங்கள். உட்காருங்கள் சுவாமி. இருக்கட்டும் இருக்கட்டும். கௌசல்யா, ஒரு தாம்பாளம் கொண்டு வாருங்கள். சரி, இதோ கொண்டு வருகிறேன். உட்காருங்கள் சுவாமி. உட்கார். என்ன, வெங்கடகிருஷ்ணன் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறானா? ஆஹா, தாங்கள் மட்டும் இல்லை என்றால் அவனுக்கு மயிரவண்ணன் சுவாமிகளின் பாடசாலையில் இடமே கிடைத்திருக்காது. நான் திண்டாடி போயிருப்பேன். இந்தாருங்கள் மாமி. நீங்களும் உட்காருங்கள். இந்தாருங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன இதெல்லாம்? ஏதாவது விசேஷமா? விசேஷம் ஏதாவது இருக்க வேண்டுமா என்ன? நமக்கு வேண்டியவர்கள் அகத்திற்கு போகும்போது வெறுங்கையுடன் போவது வழக்கமில்லையே. இந்தாருங்கள். நானே ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமே என்று உங்கள் அகத்திற்கு வரலாம் என்றிருந்தேன். தாங்களே இங்கு வந்து விட்டீர்கள். அப்படியா? என்ன அந்த சந்தோஷ சமாச்சாரம்? சொல்லுங்களேன், கேட்போம். அது இருக்கட்டும். தாங்களும் ஏதோ ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை பற்றி பேசத்தான் எங்கள் அகத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று நான் யூகித்து விட்டேன். உங்கள் யூகம் சரிதான். அப்படியா? சொல்லுங்கள், என்ன முக்கியமான விஷயம்? தங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் சந்தோஷ சமாச்சாரத்தை நீங்கள் முதலில் சொல்லுங்கள், பிறகு நான் சொல்கிறேன். விடமாட்டீர்கள் போலிருக்கிறதே. சரி, சொல்கிறேன். தங்களுக்கு பேலூர் தெரியுமா? பேலூரா? கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்நாடகத்தில் இருப்பதாக ஞாபகம். சென்னகேசவ பெருமாள் உரையும் அருமையான திருத்தலம். சமீபத்தில் யக்யமேடு என்ற ஊருக்கு நான் சென்றிருந்த போது பேலூரில் பல பண்ணை நிலங்களுக்கு சொந்தக்காரரான ராம ஐயங்காரோடு எனக்கு பரிச்சயம் ஏற்பட்டது. அவர் பிள்ளையை எங்கள் தஞ்சாவிற்கு பார்க்கலாம் என்றிருக்கிறோம். அந்த குடும்பத்தை பற்றிதான் இப்போது கௌசல்யாவிடம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். சுப நிகழ்ச்சி பேசிக் கொண்டிருந்த போது நல்ல சகனம் போல் தம்பதி சகிதமாக நீங்கள் இருவரும் எங்கள் அகத்திற்கு வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுதான் நான் சொல்ல வந்த சந்தோஷமான சமாச்சாரம். இப்போது நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் தஞ்சாவை... காந்திமதி, இரு. சோமயாஜி சுவாமிகளே, அவர்கள் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லட்டுமே. அடியேன் சொல்கிறேன். நாங்கள் எதற்கு இங்கு வந்தோம் என்றால், பூமி தேவிக்கு சீமந்தம் செய்ய உத்தேசித்திருக்கிறோம். தாங்கள்தான் வந்து பிரகஸ்பதியா இருந்து சீமந்தத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும். தங்களை விடவா நான்? தாங்களே நடத்தி வைக்கலாமே. அப்படியில்லை, நம் மகத்தில் நடக்கும் விசேஷத்திற்கு நாமே பிரகஸ்பதியாய் இருப்பது அடியேனுக்கு அவ்வளவாக பிடித்தமானதில்லை. நாள் பார்த்து விட்டீர்களா? இல்லை, இனிமேல்தான் பார்க்க வேண்டும். அதற்கு முன் தங்களிடம் பேசி
தங்கள் சம்மதத்தை தெரிந்து கொண்டு போகலாம் என்றுதான் நாங்கள் இங்கு வந்தோம். சரிதான். இதில் என் சம்மதத்தை கேட்க வேண்டுமா என்ன? இது நம் அகத்து விசேஷம். நிச்சயம் நான் வந்து நடத்தி கொடுக்கிறேன். நாள் குறித்தவுடன் தங்களுக்கு தெரிவிக்கிறேன். நாங்கள் புறப்படுகிறோம். என்ன அதற்குள் புறப்பட்டு விட்டீர்கள்? அகத்திற்கு வந்துவிட்டு எதுவுமே உண்ணாமல் போனால் எப்படி? பரவாயில்லை, இன்னும் 2-3 இடங்களுக்கு போக வேண்டும். நாங்கள் வருகிறோம். வருகிறோம். வாருங்கள் சுவாமி.